சிவ தலங்களில் அக்னி தலம் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயில். இத்திருத்தலத்தில் அண்ணாமலையாரும் தாயார் உண்ணாமலை அம்மன் பக்தர்களுக்கு அருள் காட்சி தருகிறார்கள். தினசரி ஏராளமான பக்தர்கள், குறிப்பாக ஆந்திர மாநில பக்தர்கள் கூட்டம் எப்பொழுதும் அதிகமாக இருக்கும். மேலும் 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கிரிவல பாதையை பௌர்ணமி தினத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். இதனால் கட்டுக்கடங்கா பக்தர்கள் கூட்டம் இருக்கும். நடிகர், நடன இயக்குனர் என பல அவதாரங்களை எடுத்தவர் இன்று புகழின் உச்சியில் இருக்கும் பிரபல நடிகர் ராகவா லாரன்ஸ். 1983ஆம் ஆண்டு நடன இயக்குனராக அறிமுகமான ராகவா லாரன்ஸ் அதன் பின் 1998இல் தெலுங்கு திரைப்படத்தில் அறிமுகமானார். இதை தவிர இவர் தீவிர ராகவேந்திர சுவாமிகளின் பக்தர். ஆதலால் தன் பெயர் முன்பு ராகவா என்று சேர்த்து கொண்டு ராகவா லாரன்ஸ் என பெயரை மாற்றிக்கொண்ட இவர் தீவிர ரஜினி ரசிகர். அது மட்டுமல்ல, பல சமூக சேவையும் செய்து வருகிறார். இவர் மாற்றுத்திறனாளிகளை வைத்து ஒரு நடன குழுவையும் நடத்தி வருகிறார். தீவிர ஆன்மீக ஈடுபாடு கொண்டுள்ள திரைப்பட நடிகர் ராகவா லாரன்ஸ் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய தன் தாயார் மற்றும் குடும்பத்தினரும் சாமி தரிசனம் செய்ய வருகை தந்த அவர் முதலில் விநாயகரை வணங்கி அதன் பின்பு அண்ணாமலையாரையும் தாயார் உண்ணாமலை அம்மையையும் வணங்கி தரிசனம் செய்தார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தாயை அரவணைத்து அழைத்துச் சென்று சாமி தரிசனம் செய்த ராகவா லாரன்ஸ். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இன்று ராகவா லாரன்ஸ் தனது தாய் மற்றும் குடும்பத்துடன் சாமி தரிசனம் மேற்கொண்டார். மயில்சாமி அண்ணாதுரையின் மூத்த மகன் அண்ணாமலையார் கோவில் குடும்பத்துடன் சாமி தரிசனம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்த ராகவா லாரன்ஸ், அவரது மகன் எல்வின், தாயார் கண்மணி உள்ளிட்ட குடும்பத்தார்கள் சாமி தரிசனம் மேற்கொண்டனர். ராகவா லாரன்ஸ் தனது தாயை அரவணைத்து சென்று சாமி தரிசனம் செய்தார். குறிப்பாக சாமி தரிசனம் மேற்கொண்ட ராகவா லாரன்ஸ் தாடியுடன் தோற்றமளித்தார். மேலும் பிரபல நகைச்சுவை நடிகர் மயில்சாமியின் மூத்த மகன் யுவன் மயில்சாமி, காமெடி நடிகர் கொட்டாச்சி மானசி தனது குடும்பத்துடன் அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் மேற்கொண்டனர். அண்ணாமலையார் கோவில் சார்பில் இவர்களுக்கு பிரசாதங்கள் மற்றும் மாலைகள் அளித்து மரியாதை செய்யப்பட்டது. போட்டி போட்டுக்கொண்டு பக்தர்கள் நடிகர் ராகவா லாரன்ஸுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டனர். நடிகர் என்ற எந்தவிதமான பந்தாவும் இல்லாமல் மிக எளிமையாக பக்தர்கள் எடுக்கும் செல்ஃபிகளுக்கு போஸ் கொடுத்தபடி தன் தாய் குடும்பத்தினருடன் வந்த நடிகர்களை பாதுகாப்பாக அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய அழைத்து சென்றார் ராகவா லாரன்ஸ். கோவிலில் பக்தர்கள் கொடுத்த தொந்தரவுகளை பொறுத்து கொண்டு அவர் சிரித்த முகத்துடன் அனைவருக்கும் கை கொடுத்து கொண்டும் எல்லோருக்கும் நின்று பொறுமையாக பேசி செல்ஃபி எடுக்க நின்று நிதானமாக சென்றது மிகவும் பாராட்டத்தக்க வகையில் இருந்தது. ஒரு நடிகர் என்ற எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் எளிமையாக தன் குடும்பத்துடன் அண்ணாமலையாரை தரிசனம் செய்துவிட்டு சென்ற அவரை பக்தர்கள் பாராட்டத்தான் செய்தார்கள். நடிகர்களில் சமூக சேவை எண்ணத்துடனும் பிறருக்கு ஓடி சென்று உதவும் மனப்பான்மை ராகவேந்திரரின் தீவிர பக்தரான அவர் ராகவேந்திரருக்காக சென்னையில் கோவில் கட்டியுள்ளதையும் அவரது ஆன்மீக சிந்தனையும் பாராட்டக்கூடியது. இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் வருகின்ற 11ஆம் தேதி சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு VIP தரிசனம் ரத்து.